நம்ம என்ன சொல்றோம் ஈக்குவல்ஸ் which is nothing but balancing அப்படி ஓகே இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் a most easy சாப்டர் ஓகேவா சோ அந்த கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் இங்க மேட்டரே ஓகேவா மத்தபடி எல்லாமே ஈஸி தான் ஓகேவா சோ ஈக்குலிபிரியம்னா அந்த வேர்ட்லயே என்ன இருக்கு ஈக்குவல்ஸ்னா just I'm going to balance அப்படின்றத பார்க்க போறோம் ஓகேவா சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு வெசல்ல வாட்டர் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் another empty vessel ஓகே ஒரு வெசல்ல ஃபுல்லா வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் இன்னொரு வெசல்ல எம்டி வெசலா வச்சிருக்கேன் இப்போ நான் என்ன பண்றேன் இத கீழ வந்து கனெக்ட் பண்றேன் எம்டி வெசலையும் the one which is with வாட்டரையும் ரெண்டுத்தையும் என்ன பண்றேன் பாட்டம்ல கனெக்ட் பண்றேன் என்ன ஆகும் வாட்டர் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் கரெக்ட்டா எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகும் A to B ஃப்ளோ ஆயிட்டே இருக்குமா ஃபுல்லா ஃப்ளோ ஆயிட்டே இருக்குமா இப்படி ஃபுல்லா இது காலி ஆயிட்டு இங்க வந்து எனக்கு ஃபுல் ஆயிடுமா ஆகாது கரெக்ட்டா சோ இங்க ஃப்ளோ ஆயிட்டு கரெக்ட்டா ஈக்குவல் பொசிஷன் வர வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னா திரும்பியும் நின்னுடும் ஓகே இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம் ஈக்குலிபிரியம்னா ஒரு இனிஷியல் ஸ்டேட்டும் இல்ல ஃபைனல் ஸ்டேட்டும் இல்ல ஜஸ்ட் ஒரு மிடில் ஸ்டேட்ல என்ன இருக்கும்னா அது வந்து ஸ்டாப் ஆயிடும் ஓகேவா சோ ஒரு ரியாக்ஷன்னா என்னது what is a reaction reactant இருக்கணும் ப்ராடக்ட் இருக்கணும் ரியாக்டன்ட்லாம் ரியாக்ட் ஆகி எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணும் கரெக்ட்டா சோ அப்ப என்ன ஆகும் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் என்னவாயிட்டே வரும் கம்மி ஆயிட்டே வரும் ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் என்னவாயிட்டே வரும் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும் ஓகேவா சோ இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல என்னவாகும் ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கம்மியும் ஆகாது ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா ஆகாது ஒரு ஸ்டேபிளான பொசிஷன்ல வந்து என்னவாயிடும்னா ஸ்டாப் ஆயிடும் ஓகே ரேட்டே என்னவாகாது கான்சன்ட்ரேஷன்ல எந்த ஒரு வேரியேஷனுமே இருக்காது ஓகேவா இப்ப நான் வந்து என்ன பண்றேன் ஒரு க்ளோஸ்டு வெசல்ல வாட்டரை வந்து ஃபில் பண்றேன் ஒரு க்ளோஸ்டு வெசல்ல என்ன பண்றேன் வாட்டரை வந்து ஃபில் பண்றேன் இப்போ இங்க என்ன ஆக ஆரம்பிக்கும் வாட்டர் அப்படியே இருக்குமா so water will get evaporate right evaporateனா எந்த ஒரு டெம்பரேச்சர்ல இருந்தாலும் வாட்டர் வந்து evaporate ஆகும் ஓகே பாயிலிங் பாயிண்ட்ல எல்லாரும் வேப்பரைஸ் ஆகும் பட் பாயிலிங் பாயிண்ட்க்கு கீழ எல்லா சிலர்லாம் வேப்பரைஸ் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் எவாபரேஷன்னு சொல்லுவோம் ஓகேவா so water molecule gets evaporate எந்த டெம்பரேச்சர்ல வேணாலும் அது என்னவாகலாம் below its boiling pointல வேப்பரைஸ் ஆகுறது தான் எவாபரேஷன் சொல்லுவோம் so water molecules என்னவாகும்னா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேப்பரைஸ் ஸ்டேட்ல மாறிட்டே வரும் கரெக்ட்டா so மாறிட்டே வருமா எல்லா வாட்டர் மாலிக்யூல்ஸும் வேப்பரைஸா எனக்கு மாறிடுமா மாறாது so கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு என்னவாயிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் மாலிக்யூல்ஸ் will get vaporized and vaporized ஸ்டேட்ல எனக்கு மாறிட்டே வரும்போது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வரும் ஓகே இங்க ஃபர்தரா எனக்கு வேப்பரைஸ் ஆகி போக முடியாம ஒரு ஸ்பேஸ் இல்லாம எனக்கு என்ன இருக்கும்னா ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து என்னவாகும் ரீச் ஆகும் அன்லெஸ் நம்ம ஹீட் பண்ணாத வரைக்கும் இதெல்லாம் எதுல நடக்குது ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல நான் எதுவுமே பண்ணல ஜஸ்ட் ஒரு வாட்டர் வந்து க்ளோஸ்டு கண்டெய்னர்ல வச்சிருக்கேன் டெம்பரேச்சர் என்னவாயிட்டே இருக்கு கான்ஸ்டன்டா இருக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது வேப்பரைஸ் ஆயிட்டே வரும்போது அட் பர்டிகுலர் பாயிண்ட்ல ஃபர்தரா எனக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் என்னவாகாது வேப்பரைஸ் ஆகாது அப்ப என்ன ஆரம்பிக்கும்னா திரும்பி இந்த வேப்பரைஸ்டு மாலிகூல் வில் ஃபார்ம் வாட்டரா மாற ஆரம்பிச்சிடும் ஸோ வாட்டரா மாற ஆரம்பிக்கும் திரும்பியும் இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் திரும்பி எனக்கு இங்க என்ன இருக்கும் சம் ஸ்பேசஸ் இருக்கும் திரும்பியும் வாட்டர் மாலிகூல்ஸ் என்னவாகும் வேப்பரைஸ் ஆகும் வேப்பரைஸ்டு என்னவாகும் திரும்பியும் லிக்விட் ஸ்டேட்ல இந்த மாதிரி மாறி மாறி என்னவாயிட்டே இருக்கும்னா நடந்துட்டே இருக்கும் ஓகேவா அன்லெஸ் அண்ட் விச் இஃப் ஐ நாட் ஹீட்டிங் வந்து நான் பண்ணலனா ஹீட் பண்ணோம்னா அது டெம்பரேச்சர் வேற ஓகே அந்த கேஸே வேற ஓகே ஸோ ஈக்லிபிரியம் எப்பவுமே எதுலதான் நடக்கும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் ஓகே ஸோ டெம்பரேச்சர் எடுத்தோம்னா அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஈக்லிபிரியம் ஸ்டேட் வந்து என்னவாகும்னா அட்டைன் ஆகும் இந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஈக்லிபிரியம் ஸ்டேட்னு சொல்றோம் ஸோ லிக்விடும் என்னவாகுது வேப்பரைஸ் ஆகுது கேஷியஸா மாறுது கேஷியஸும் என்னது லிக்விடா மாறுது அந்த போத் ரிவர்சபிள் ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்
ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். ஓகே, there are different types of equilibrium. Physical equilibrium, ionic equilibrium, அந்த மாதிரி நிறைய equilibrium இருக்கு. ஸோ நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சர்டைன் பிளாக் எடுக்கிறேன். பிளாக் எடுத்து ரெண்டு சைடுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுக்குறேன். என்ன ஆகும்? அப்படியே நிற்கும். ஓகேவா? இந்த ஈக்குலிபிரியம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம். ஓகே, ஜஸ்ட் ரெஸ்ட் பொசிஷன்ல சேஞ்ச் ஆகாம நம்ம என்ன பண்றோம், அந்த ஈக்குலிபிரியம் அந்த ரெஸ்ட் பொசிஷனை நான் என்ன பண்றேன், மெயின்டைன் பண்றேன். இட் இஸ் அ மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம். இதுவே நான் வந்து ஒரு ஹாட் ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், ஒரு கோல்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன், கம்பைன் பண்றேன். இப்போ என்னவாகும்? ஓகே, இந்த டெம்பரேச்சர் அதிகமா இருக்க இடத்துல இருந்து என்ன ஆகும், டெம்பரேச்சர் கம்மியா இருக்க இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்குமா? ஒரு ஈக்குவல் டெம்பரேச்சர், மாடரேட் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா என்னவாகாது, ஹீட் டிரான்ஸ்ஃபரே நடக்காது. அந்த ஈக்குலிபிரியம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தெர்மல் ஈக்குலிபிரியம். ஓகே, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னவாகாது, ஹீட் டிரான்ஸ்ஃபரே நடக்காது. ஓகேவா? அது தெர்மல் ஈக்குலிபிரியம். ஸோ இங்க வந்து ரியாக்டன்ட் சைட். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஃபர்ஸ்ட் நைட்ரோஜனும் ஹைட்ரோஜனும் ரியாக்ட் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் அமோனியா டிசோசியேட் ஆகி என்னவாகும், திரும்பி நைட்ரோஜன் அண்ட் ஹைட்ரோஜன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ஆர் ரிவர்சபிள் ரியாக்ஷன். பிசிக்கல் ஈக்குலிபிரியம். பிசிக்கல் ஈக்குலிபிரியம்னா என்னது? பிசிக்கல் ஸ்டேட் வந்து என்னவாக போகுது, சேஞ்ச் ஆக போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ் அண்ட் கேஸ் டு சாலிட். Okay, there are three states of physical equilibrium. Solid lende liquid மாறலாம், liquid to gas and solid to gas. First, solid to liquid. Solid to liquid ல என்ன ஆக போகுது? So, ice cubes எடுக்கிறோம், solid அது என்னவா மாறும், எனக்கு liquid மாறும். எப்ப liquid மாறும்? Temperature above 0. Temperature 0 லயே இருந்துச்சுன்னா, ஓகேவா? நான் ஒரு பீக்கர்ல closed பீக்கர்ல ஐஸ் அண்ட் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதோட டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறேன். 0 டிகிரி செல்சியஸ்ல வாட்டரோட ஸ்டேட் என்ன? லிக்விடா? 0 டிகிரி செல்சியஸ்ல latent heat of fusion. 0 டிகிரி வாட்டருக்கு 0 டிகிரி ஐஸ் வருதுங்க. ஆமா, சேஞ்சே இருக்காது. ஸோ 0 டிகிரியில வாட்டரோட ஸ்டேட் வில் பி இன் லிக்விட் ஸ்டேட்லயும் இருக்கும், ஐஸ் ஸ்டேட்லயும் இருக்கும். 0 டிகிரி செல்சியஸ்ல. ஓகேவா? மெல்டிங் பாயிண்ட் டெம்பரேச்சர்ல ஐஸாவும் இருக்கும், எனக்கு லிக்விடாவும் இருக்கும். ஏன்னா என்ன ஆகும், பல்கா எனக்கு ஃபார்ம் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா லிக்விடா மாற ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அதனாலதான் 0 டிகிரி செல்சியஸ்ல கான்ஸ்டன்டா வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அந்த ஹோல் அமௌண்ட்டும் லிக்விடா மாறதுக்கு. ஓகே, ஹோல் ஐஸும் அட் டைம்ல எனக்கு என்னவா மாறாது, லிக்விடா மாறாது. பட் 0 டிகிரி செல்சியஸ்ல ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் என்ன ஆயிட்டே இருக்கும், எனக்கு கான்ஸ்டன்ட் ஹீட் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன். லேட்டன்ட் ஹீட் ஆஃப், லேட்டன்ட்னா என்னது, ஹிடன். ஸோ நம்ம ஹீட் பண்ணிட்டே தான் இருப்போம், ஆனா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸே ஆகாது. அந்த 0 டிகிரி செல்சியஸ்ல என்னவாயிட்டே இருக்கும், கான்ஸ்டன்டா ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். So latent and heatலாம் அப்ப என்னவாகுது, hidden இருக்கு. Why hidden இருக்கு? To convert all solid into solid ice into liquid. Okay, so 0 டிகிரி செல்சியஸ்ல அப்ப கொஞ்சம் லிக்விடா மாறி இருக்கும், கொஞ்சம் ஐஸாவே இருக்கும். ஓகேவா? so 0 டிகிரி செல்சியஸ்ல அப்ப இங்க என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் சிலதெல்லாம் சாலிட் வந்து லிக்விடா மாற ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரும் என்னதுதான், 0 டிகிரி செல்சியஸ் தான். கரெக்டா? சோ எனக்கு லிக்விடும் என்னவா மாற ஆரம்பிக்கும், சாலிடா மாறும். ஓகேவா? சோ rate of fusion melting, rate of melting and rate of freezing will be equal. அதுதான் equilibrium state in solid to liquid. ஓகேவா? ரேட்னா என்னது, rate is nothing but speed. ஓகேவா? எவ்வளவு ஸ்பீடா அது வந்து ரியாக்ட் ஆகுது, அந்த ரியாக்ஷனும் எவ்வளவு ஸ்பீடா வந்து நடக்குது அப்படின்னு சொல்றதுதான் என்னது, ரேட். ஓகேவா? ஸோ ரேட்டு கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ஃபுல்லா ரேட்டை பத்தி நீங்க நெக்ஸ்ட் இயர்ல படிப்பீங்க. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் மெல்டிங்கோ ரேட் ஆஃப் ஃப்ரீசிங்கோ சேமா இருக்கும்போது அப்ப என்ன ஒரு சேஞ்சுமே எனக்கு என்ன ஆகாது,
நடக்கவே நடக்காது. So it is a equilibrium in a physical equilibrium in which solid and liquid takes place. இதுவே next liquid vapor equilibrium. இப்போ நான் என்ன பண்றேன், அதே மாதிரி ஒரு closed container எடுக்கிறேன். closed container ஒரு மெர்க்யூரியில, this is nothing but mercury வந்து நான் இங்க வந்து fill பண்றேன். ஓகேவா? இங்க வந்து எனக்கு நான் வாட்டர் எடுக்கிறேன். ஸோ க்ளோஸ்டு கண்டெய்னர், அங்கே இருக்க ஏர் எல்லாம் நான் சக் பண்ணி வேக்யூம் இதுல வைக்கிறேன். ஸோ அங்க வந்து என்ன பண்றேன்னா நான் ஒரு மெர்க்யூரியை வந்து இங்க கனெக்ட் பண்றேன். இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். ஓகே, இப்போ என்ன ஆரம்பிக்கும், லிக்விட் வில் டர்ன் டு வேப்பரைஸ். ஓகே, எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எவாப்ரேட் ஆக 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 இங்க ஃபுல்லா என்னவாயிருக்கும், வாட்டர் மாலிகூல்ஸ் எவாப்ரேட் ஆயிருக்கும். ஸோ இங்க ஃபுல்லா எனக்கு என்னவாயிருக்கும், ப்ரெஷர் ஒரு பில்ட் ஆயிருக்கும். ஓகே, வேப்பர் ப்ரெஷர் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கும்னா பில்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க ப்ரெஷர் பில்ட் ஆகுறதுனால எனக்கு இந்த மெர்க்யூரி என்னவாகும்னா, மெர்க்யூரி லெவல் வந்து லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். லைட்டா என்னவாயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆயிட்டு அட் பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்டாப் ஆயிடும். ஃபர்தரா மெர்க்யூரி வந்து என்னவாகாது, இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அப்போ இது வேப்பரைஸ் ஆகலன்னு சொல்லலாமா? என்ன மீன் பண்ணுது, மெர்க்யூரி வந்து எனக்கு ரைஸ் ஆகல, இங்க வேப்பர் பிரஷர் இன்க்ரீஸ் ஆச்சுனாடா எனக்கு இங்க மெர்க்யூரி லெவல் ரைஸ் ஆகும். அப்போ இங்க வேப்பர் பிரஷர் என்னவா இருக்கு, எனக்கு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. கான்ஸ்டன்டா எப்போ ஆகும், இங்க இருக்க மாலிகூல்ஸ் திரும்பியும் லிக்விடா மாற ஆரம்பிக்குது, இங்க இருக்க லிக்விட் மாலிகூல்ஸ் திரும்பியும் என்னவாகுது, வேப்பரைஸ் ஸ்டேட்ல. ஸோ கான்ஸ்டன்டா அந்த சைக்கிள் நடந்துட்டே இருக்கும்போது எந்த ஒரு சேஞ்சுமே எனக்கு நடக்காது. அதுதான் ஈக்குலிபிரியம். ஓகே, அந்த ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்போது எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காத போதுதான் எனக்கு ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வந்து என்னவாகுது, அட்டைன் ஆகுது. ஓகே, ஈக்குலிபிரியம் புரியுதா? ஸோ இங்க வந்து பாய்லிங் பாயிண்ட், ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ லிக்விட் டு கேஸ்ல ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் என்னவா இருக்கும்னா எனக்கு ஈக்குவலா இருக்கும். Now solid to gas equilibrium. இங்க நான் என்ன பண்ணலாம், அயோடின் அதே மாதிரி ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ல அயோடின் சாலிட் என்ன பண்ணிக்கிறேன், எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னவாகும்னா அயோடின் வந்து வேப்பரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அயோடின் கேன் சப்ளைம். சப்ளைம்னா என்னது, சாலிட் டு கேஷியஸ் ஸ்டேட்டா டைரக்டா கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வேப்பரைஸ் ஆகும்போது எனக்கு என்னவாகும்னா வயலட் கலரா ஃபார்ம் ஆகும். ஓகே, வயலட் கலர், அயோடினோட கலர் வந்து வயலட் கலர். ஸோ வயலட் வேப்பரைஸா எனக்கு கேஸ் வந்து ஃபில் ஆயிட்டே இருக்கும். ஸோ நிறைய அமௌண்ட் ஆஃப் அயோடின் வேப்பரைஸ் ஆக ஆக இந்த கலர் என்னவாயிட்டே வரும்னா எனக்கு டார்க் வயலட்டா மாறும். ஸோ டார்க் வயலட்டா மாறும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், டார்க் வயலட் will again become a light violet மாற ஆரம்பிக்கும். ஸோ which means that திரும்பியும் அயோடின், வேப்பரைஸ் ஆன அயோடின் is going to form a solid மாறுது. ஓகே, அப்ப இங்க என்ன நடக்குது, ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட் எனக்கு அட்டைன் ஆகுது. ஸோ இங்க ஆக்சுவலா எனக்கு என்னது, சப்ளிமேஷன், ரேட் ஆஃப் சப்ளிமேஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டெபாசிஷன். கேஸ் சாலிடா மாற ப்ராசஸ் என்னது, டெபாசிஷன். சாலிட் கேஸா மாற ப்ராசஸ் இஸ் அ சப்ளிமேஷன். இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்போது எனக்கு ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட் அட்டைன் ஆகுது. கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் இன்வால்விங் பிசிக்கல் ப்ராசஸ். ஓகே, என்னென்னலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், க்ளோஸ்டு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன, தெர்மோடைனமிக்ஸ் படிச்சீங்களா? க்ளோஸ்டு சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங் ஹீட் என்னவாகாது, எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அப்போ டெம்பரேச்சர் என்னவாயிட்டே இருக்கும், சிஸ்டம்ல மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும், கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிடும். ஸோ க்ளோஸ்டு சிஸ்டம் இருந்துச்சுன்னா தான் இந்த ஈக்குலிபிரியம் என்னால அட்டைன் பண்ண முடியும். Next, both the process occur at the same rate and there is a dynamic equilibrium. Dynamic equilibrium na enna?
ஸ்டாட்டிக்கா இருக்கிறது டைனாமிக்கா? ஓகே ஓகே. இங்க வந்து எனக்கு எந்த ஒரு சேஞ்சும் நடக்கல, பட் சேஞ்ச் அங்க நடந்துட்டே தான் இருக்கு, பட் ஈக்குவல் ரேட்ல நடக்கிறது. ஓகேவா? சோ டைனாமிக்னாலே நம்ம மென்ஷன் என்ன சொல்லுவோம் டைனாமிக்னா இங்கிலீஷ்ல? டைனாமிக் தான் லைக் ஆக்டிவா இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம் டைனாமிக்னு சொல்லுவோம். ஓகே, சோ அங்க ரியாக்ஷன் நடக்குது, பட் சேம் ரேட்ல ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் சேம் ரேட்ல நடக்கிறதுனால இட்ஸ் a டைனாமிக் ஈக்லிபிரியம் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? all measurable properties of the system remain constant. எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம கான்ஸ்டன்ட்டா வச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், வேப்பரைசேஷன், பிரஷர் எல்லாமே என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். characteristics by constant value of one of its parent at a given temperature. ஒரே டெம்பரேச்சர்ல தான் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டடி பண்ணணும். the magnitude of such quantities at any stage indicates the extent to which the physical process has been proceeded before reaching the equilibrium. ஓகே, ஈக்லிபிரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பாராமீட்டரை என்னால என்ன பண்ண முடியும்னா கால்குலேட் பண்ண முடியும். கிளியரா? So these are the general characteristics of equilibrium of a physical change. Physical change நடக்க physical equilibrium ஓட general characteristics. So next பார்த்தோம்னா solubility. Solubility so first நம்ம என்ன பார்த்தோம்? ஈக்லிபிரியம்னா என்னன்னு பார்த்தோம். and physical equilibriumல என்னென்ன டைப்ஸ்? 3 டைப்ஸ்: solid to liquid, liquid to gas and gas to solid. ஓகே, first equilibrium அந்த வேர்ட்ல இதுவா இருந்தீங்கன்னா ஓகே. Okay. Now solubility is nothing but solubility equilibrium. இத வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? ionic equilibrium. ஓகே, இப்ப நான் வாட்டர்ல என்ன பண்றேன்? NaCl போட்டு டிசால்வ் பண்றேன். வாட்டர்ல NaCl போட்டு டிசால்வ் பண்ணா என்ன மாறும்? என்னவாகும்? salt water which is nothing but Na plus ஆகும் Cl minus ஆகும், ions எனக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டா? aqueous solutionல எனக்கு ions ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆனா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போட்டாலும் Na plus and Cl minus எனக்கு அயனைஸ் ஆச்சுனா தான் அது என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம்? டிசால்வ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோ இப்போ நான் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சால்ட் போட்டாலும் அங்க டிசால்வ் ஆயிட்டே இருக்குமா? Okay, at particular point la enna agum na salt poda Na plus and Cl minus, which means water molecules la there are some spaces in between. Anga Na plus and Cl minus ions will accommodate, and the spaces enakku illadumbodu enna agum? Ionize aga vaayipilla, so NaCl will get settled down. Okay, appa Na plus inga irukka Na plus and Cl minus enna aga anumichidum thirumbiyum combine agi NaCl la enakku enna vaayidum keela settle aga anumichidum. போடுறது டிசால்வ் ஆகும், இங்க இருக்க Na plus and Cl minus என்னவாகும்? கீழே டெபாசிட் ஆயிடும். ஓகே, இததான் அயானிக் ஈக்லிபிரியம் சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு டிசால்வ் ஆகுது, அதுக்கப்புறமா திரும்பி என்னவாகுது? டிசோசியேட் ஆகுது. Na plus ஆகும் Cl minus அயனைஸ் ஆகுது. அட் பர்டிகுலர் பாயிண்ட்ல திரும்பி அயனைஸ் ஆனது என்னவாகுது? கம்பைன் ஆகுது. ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்குதா? சோ இட் இஸ் an அயானிக் ஈக்லிபிரியம். சோ அயானிக் ஈக்லிபிரியம்ல sugar plus water no சொல்லலாம், salt plus sugar. No more solid can be dissolved. அப்படினா என்னது? saturated solution னா நம்ம சொல்லலாமா? saturated னா என்னது? solution lesson உங்களுக்கு இருக்குதானே?
no more solute can be dissolved. Saturate ஆயிடுச்சு, அதுக்கு மேல என்னால solute போட்டு என்ன பண்ண முடியாது, dissolve பண்ண முடியாது. அதனால saturated solution. Saturation point, நம்மளுக்கே ஒரு saturation point னா இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. saturated point நம்மளுக்கும் வரும். ஓகேவா? சோ இதுக்கு மேல என்னால solute போட்டு என்ன பண்ண முடியாது, dissolve பண்ண முடியாது. அதுதான் என்னது, saturated solution. So rate of dissolution, dissolute ஆகுது, dissolute னா ionize ஆகுது, is equal to rate of crystallization னா solubility equilibrium. இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா அங்க எனக்கு ஒரு solubility equilibrium attain ஆயிடுச்சுன்னு அர்த்தம். Now, solubility la maximum amount of solute dissolved in a solution at saturated condition. Saturated condition la da maximum enala solute போட்டு என்ன பண்ண முடியும், dissolve பண்ண முடியும். Amount dissolved, solubility oda definition என்னது, maximum amount can be dissolved in a saturated solution. அதுக்கு மேல என்னால போட முடியும், நான் போட முடியாதுன்னு சொல்ல, but dissolve ஆகாது. ஓகே, அதுதான் solubility. Solubility oda amount கம்மியா இருந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லலாம், unsaturated solution. Unsaturated solution la enala திரும்பிய solute போட்டு dissolve பண்ண முடியுமா, பண்ண முடியும். So more solute can be dissolved. Under unsaturated condition la இருந்துச்சுன்னா I can dissolve more amount of solute till it reaches a saturation point. இப்ப amount dissolved equal to solubility na it is a saturated solution. I can't able to add more of no more solute என்னால என்ன பண்ண முடியாது, dissolve பண்ண முடியாது. இங்க more of the solute can be dissolved, இங்க எனக்கு solute என்ன பண்ண முடியாது, dissolve பண்ண முடியாது. if amount dissolved is greater than solubility, அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா super saturated solution. first unsaturated னா amount dissolved வந்து solubility விட கம்மியா இருக்கும், so more amount of solute can be dissolved. ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா it is a saturated solution. அதுக்கு மேல என்னால போட்டு என்ன பண்ண முடியாது, no more solute can be dissolved. அதுக்கும் மேல நான் போட்டனா dissolve ஆகாது கண்டிப்பா, so settle ஆகும், dissolve ஆகும். டெம்பரேச்சர் நம்ம இங்க ஈக்குலிபிரியம்னா என்னது, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா வச்சிருக்கோம். ஓகேவா? so super saturated solution which is nothing but அந்த solute-ல என்னவாக ஆரம்பிக்கும், crystallize ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் போலாமா? இது வந்து solid in liquid பார்த்தோம். ஓகே, இப்ப gas in liquid. gas in liquidல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னதுன்னா கார்பன் டை ஆக்சைடு இன் வாட்டர், சோடா வாட்டர். சோடா வாட்டர்ல என்ன பண்ணிருக்காங்க, கேஸை வந்து டிசால்வ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ சோடா வாட்டர் இஸ் நதிங் பட் gas was dissolved in a water. சோ இங்க நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஹென்றி லா. So temperature, solubility of gas in liquid depends on two factors, temperature and pressure. Temperature and solubility both are inversely proportional. Temperature increase ஆச்சுன்னா solubility decrease ஆகும். Okay, so temperature decreases with increase in temperature. Solubility வந்து decreases with increase in temperature னா temperature and solubility both are inversely proportional. Inversely proportional னா இப்படி எழுதலாமா? Whereas pressure and solubility both are directly proportional. Temperature and solubility are inversely proportional. Pressure and solubility both are directly proportional. So ஒன்னு directly proportional னா என்னது, ஒன்னு increase ஆச்சுன்னா இன்னொன்னு என்னவாகும், increase ஆகும். இங்க ஒன்னு decrease ஆச்சுன்னா மத்தது decrease ஆகும். Now இதுல நம்ம பார்க்க வேண்டியது ஹென்ரிஸ் லா. ஓகேவா? சோ ஒரு கேஸை வந்து சால்வெண்ட்ல போட்டு டிசால்வ் பண்றோம்னா there will be some vapor pressure. Top of the இதுல என்ன இருக்கும்னா ஒரு vapor pressure இருக்கும். That pressure is directly proportional to mass of a gas in a liquid. And pressure எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நம்ம எவ்வளவு amount of gas-அ போட்டு டிசால்வ் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலா தான் அந்த pressure இருக்கும். நம்ம எவ்வளவு போடுறோமோ அவ்வளவுதானே எனக்கு இருக்கும். சோ அதுதான் என்னது, ஹென்ரிஸ் லா. ஹென்ரிஸ் லானா என்னதுன்னா ஒரு வேப்பர் பிரஷர் இருக்கும். வேப்பர் பிரஷர்னா டாப் ஆஃப் த லிக்விட்ல ஒரு பிரஷர் இருக்கும். அந்த பிரஷர் எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்னா எவ்வளவு மாஸ் ஆஃப் கேஸ் நான் வந்து டிசால்வ் பண்ணிருக்கேன் அதுக்கு ஈக்குவலா. சோ மாஸ் ஆஃப் a gas in a dissolved in a liquid, எவ்வளவு மாஸ் ஆஃப் கேஸ் I am dissolving in a liquid அதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நான் ரிமூவ் பண்ண நான் என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும். கரெக்டா? சோ this is nothing but
Henry's constant. So Henry constant வந்து different gasesக்கு KH value வந்து constant value Henry வந்து என்ன பண்ணியிருக்காரு நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. So pressure equals KH into mass of a gas. Clear? Ma'am, can you repeat? Pressure is equal to KH into mass of a gas. Mass னு சொல்லலாம் இல்ல mole fraction of a gas னு சொல்லலாம். Okay. ஏன் இங்க x ன்னு மென்ஷன் பண்ணிருக்கோம்னா x is nothing but mole fraction. Unit of KH is atmosphere. So, question for you. Which of the following gases will have maximum solubility in water at STP? Yeah. Saturated hydrocarbon. சரி. Methane தான் ஏன்? Madam, soluble mass of mole fraction is inversely proportional to Henry's constant, ma'am. Okay, நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? Pressure equals KH into mass of a gas or mole fraction. ஓகேவா? இங்க என்ன சொல்லிட்டாங்க? Standard temperature and pressure. Pressureல இருக்கும்போது எதுக்கு மேக்ஸிமம் solubility இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, மேக்ஸிமமா எவ்வளவு கேஸ், எதுக்கு மேக்ஸிமம் amount of gas என்னால டிசால்வ் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ பிரஷர் வந்து இங்க என்ன இருக்குன்னா கான்ஸ்டன்ட்டா இருக்கு. சோ இங்க மாஸ் ஆஃப் a gas தான் நான் என்னன்னு சொல்றேன், solubilityன்னு சொல்றேன். ஓகேவா? சோ solubility is inversely proportional to KH. கரெக்ட்டா? So solubility is inversely proportional to KH. KH அதிகமா இருந்துச்சுன்னா solubility கம்மியா இருக்கும். KH கம்மியா இருந்துச்சுன்னா solubility அதிகமா இருக்கும். இங்க maximum solubility கேக்குறாங்க. So maximum solubility னா KH should be lower. எங்க lowest இருக்கு எனக்கு? CH4. So CH4 is the right answer. Now, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே physical equilibrium and ionic equilibrium. இப்ப chemical equilibrium. Chemical equilibrium. Chemical reaction நாலே என்னது? Reactant, product. So reactant என்னவாயிட்டே வரும் எனக்கு? Decrease ஆயிட்டே வரும். Product concentration increase ஆயிட்டே வரும். But equilibrium pointல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. கான்ஸ்டன்ட் ஆயிடும். அதுதான் என்னது? Chemical equilibrium. ஓகே, எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது அங்க. பட் நடந்தாலுமே ஈக்குவல் ரேட்ல நடக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னா எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஓகேவா? ஸோ ரியாக்டன்ட் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட், அது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன். திரும்பியும் ப்ராடக்ட் வந்து ரியாக்டன்டா மாறுறது இஸ் அ பேக்வர்ட் ரியாக்ஷன். So rate of forward reaction equals to rate of backward reaction na equilibrium attain ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் எது ஈக்குவலா இருந்துச்சுன்னா equilibrium attained பார்த்தோம். இங்க வந்து rate of forward reaction rate of backward reaction ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அங்க reaction வந்து equilibrium stateல இருக்குன்னு அர்த்தம்.
இங்க ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கெமிக்கல் ஈக்லிபிரியம்ல கான்சன்ட்ரேஷன் மாறாதுன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர கான்சன்ட்ரேஷன் சேமா இருக்கணும்னு நம்ம எங்கேயுமே என்ன பண்ணல சொல்லல. ஸோ 50% ஆஃப் ரியாக்டன்ட் இருக்கணும், 50% ஆஃப் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணிச்சுன்னு நம்ம சொல்லல. எவ்வளோ இருந்தாலும் சேஞ்ச் ஆகாம இருந்துச்சுன்னா அதுதான் என்னது ஈக்லிபிரியம். ஸோ கெமிக்கல் ஈக்லிபிரியம்ல 3 கேசஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ 80% ஃபர்ஸ்ட் கேஸ் 80% ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, 20% வந்து ரியாக்ட் ஆகல, இப்படியும் இருக்கலாம். ஆர் எல்ஸ் 20% ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் ஃபார்ம் ஆகுது, 80% ரியாக்டே ஆகல, அப்பவே ஸ்டாப் ஆயிடலாம். 80% ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிட்டோம், எனக்கு ஸ்டாப் ஆகலாம் அந்த ரியாக்ஷன். ஆர் எல்ஸ் 20% ஃபார்ம் ஆகும் போதே எனக்கு அந்த ரியாக்ஷன் என்னவாகலாம், ஸ்டாப் ஆகலாம். ஆர் எல்ஸ் 50-50 ரெண்டு கான்சன்ட்ரேஷனும் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலா இருக்கும் போது அந்த ரியாக்ஷன் என்னவாகலாம், ஸ்டாப் ஆகலாம். ஸோ ரியாக்ஷன் எனக்கு மாறக்கூடாதே தவிர சேமா இருக்கணும்னு சொல்லல. ஓகேவா? ஸோ ரேட் வந்து என்னவாகாது, மாறாது. ஓகேவா? ஸோ இப்போ 80% டுவர்ட்ஸ் தி கம்ப்ளீஷன் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்போ எனக்கு என்ன இருக்குன்னா அங்க ஃபேவரா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா லைக் திஸ். இந்த ஆரோ வில் பி பிக்கர், இந்த ஆரோ என்னவா இருக்கும்னா எனக்கு ஸ்மாலரா இருக்கும். ஸோ என்ன இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல தான் மோர் ஃபேவரபிளா இருக்கு ரியாக்ஷன் அர்த்தம். வேற இங்க வந்து தெரியுதா? ஸோ இந்த டைரக்ஷன்ல ஆரோ மார்க் வந்து சின்னதா இருக்கும், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஆரோ மார்க் வில் பி கிரேட்டர், விச் மீன்ஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல தான் மோர் ஃபேவரபிளா இருக்குன்னு அர்த்தம். 50% 50%னா ஈக்குவலா இருக்கும். மோஸ்டா நம்ம இப்படி வந்து ரேர் கேசஸா தான் இது பண்ணுவோம். ஈக்லிபிரியம்னாலே ஜஸ்ட் என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போறோம், இந்த சிம்பிள் தான். ஸோ நோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ரியாக்டன்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், சேஞ்ச் மட்டும் தான் ஆகாது. ஓகேவா? ஸோ அதை தான் கெமிக்கல் ஈக்லிபிரியம் சொல்றோம். கெமிக்கல் ஈக்லிபிரியம் ஆல்சோ ஏ டைனாமிக் ஈக்லிபிரியம். ஏன் டைனாமிக் ஈக்லிபிரியம்னா அங்கே ரியாக்ஷன் நடக்கும், பட் ரெண்டு ரியாக்ஷனோட ரேட்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால என்னால் என்ன பண்ண முடியாது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ரியாக்டன்ட் வெர்சஸ் டைம். டைம் இன்க்ரீஸ் ஆக ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆயிட்டே வரும், டிக்ரீஸ் ஆயிட்டே. அப்ப கிராஃப் வில் பி லைக் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகே, அட் பர்டிகுலர் பாயிண்ட்ல என்னவா இருக்கு, எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? அதை தான் என்னது ஈக்லிபிரியம் சொல்றோம். ஈக்லிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சு, எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கல, இங்க இருந்து பார்த்தோம்னா எந்த ஒரு சேஞ்சுமே நடக்காது எனக்கு. Characteristics of chemical equilibrium. Physical equilibrium oda characteristics பார்த்தோம். Chemical equilibrium is also possible only in a closed system. Equilibrium நாலே temperature should be constant. It's dynamic in nature. Properties வந்து சேமா இருக்கும், temperature, pressure, color, concentration. Chemical equilibrium can be achieved from the both sides. So H2 and I2 can also form HI, whereas HI dissociate ஆகி H2 and I2 form ஆகும். இந்த ரெண்டு ரேட்டுமே எனக்கு சேமா இருக்கும்போது தான் ஈக்லிபிரியம் அட்டைன் ஆயிருக்குன்னு அர்த்தம்.
ஓகேவா? So laws of chemical equilibrium and equilibrium constant. ஒரு ரியாக்டன்ட்டோ ப்ராடக்ட்டோ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல வந்துச்சுன்னா அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்க அந்த ரியாக்டன்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஈக்குலிபிரியம் மிக்சர். ஓகேவா? அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருக்க அந்த ரியாக்ஷன் மிக்சரை தான் ஈக்குலிபிரியம் மிக்சர்னு சொல்லுவோம். அதுல ரியாக்டன்ட்டோ இருக்கலாம், ப்ராடக்ட்டோ இருக்கலாம், மிக்சர்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இட் இஸ் அ ஈக்குலிபிரியம் மிக்சர்னு சொல்லுவோம். அதோட ரிலேஷன் என்னன்னு பார்க்க போறோம். எப்படி ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன்ல இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்க போறோம். How can we predict the direction of a reversible reaction? First, law of mass action. Law of mass action na enna? Rate is directly proportional to the concentration of a reactant. Rate is directly proportional to the concentration of a reactant raised to the power of stoichiometric coefficient la raise ஆயிடும். ஓகேவா? If example reactant gives product, so rate is directly proportional to the concentration of the reactant. ஓகேவா? இப்ப A plus B gives C plus D na rate is directly proportional to the concentration of A into concentration of B. So rate is directly proportional to the product of the concentration of the reactant. First என்னது ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் ரேட் வந்து என்னவாக போகுது, வேரி ஆக போகுது. ஓகேவா? ஸோ எத்தனை ப்ராடக்ட் இருக்கோ, எத்தனை ரியாக்டன்ட் இருக்கோ அதோட ப்ராடக்ட். ஓகே. அண்ட் ஆல்சோ இப்ப இங்க கோஎஃபிஷியன்ட் 1 1 இருந்துச்சுன்னா நம்ம இப்படி எழுதலாம். In case of A plus BB gives sum of the product. So இதுக்கு எப்படி நம்ம ரேட் எழுதுவோம்னா, rate is directly proportional to product of the concentration of the reactant raised to the power of coefficient. Coefficientல என்ன பண்ண போறோம், எழுத போறோம் A B. ஓகே. ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம், அத பவர்ஸா ரைஸ் பண்ண போறோம். ஓகே. சோ இத ரிமூவ் பண்ணனும்னா I should give one proportionality constant K. இதுதான் என்னது, இது வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன்ல நம்ம எழுதுறோம். கரெக்ட்டா? சோ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் KF constant of forward reaction. So this was the reaction. A வும் B யும் react ஆயிட்டு எனக்கு என்ன கொடுக்குது, M and N ன்ற ப்ராடக்ட் கொடுக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன், ரேட் எழுத போறேன். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஸோ ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் என்னது இங்க எனக்கு KF. ஸோ ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் A, concentration of A power A, concentration of B power B. இதுவே rate of a backward reaction. Backward reaction or reverse reaction. அப்ப நம்ம இங்க இருந்து பார்க்க போறோம். ஓகே. இதுல இருந்து இது என்னவாகுது, ரியாக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து என்னவாகுது, இங்க ரியாக்ட் ஆகுது. இப்ப ரிவர்ஸ் ரியாக்ஷன். அப்ப ரியாக்டன்ட் எது,
m and reactant ஓகேவா அப்ப k இங்க reaction rate constant என்னது kr concentration of m power m concentration of n whole raised to small n ஓகேவா so at equilibriumல என்ன இருக்கும் equilibrium stateல forward reaction and backward reaction rate will be equal rate of forward reaction equal to rate of backward reaction அப்ப இது ரெண்டுத்தையும் நான் equal to பண்ணலாமா so kf concentration of a power a concentration of b power b k r concentration of m power n concentration of n power n இது வரைக்கும் புரியுதா first forward reaction க்கு rate எழுதணும் backward reaction க்கு rate எழுதணும் at equilibrium state ல both rate will be equal rate of forward reaction equal to rate of backward reaction so ரெண்டுத்தையும் equal பண்ணிட்டேன் ஓகே இப்ப k rate constant எல்லாம் ஒரு சைடு concentration எல்லாம் ஒரு சைடு எடுத்து kf by kr forward reaction rate constant of forward reaction by rate constant of reverse reaction equal to concentration of m power m concentration of n power n by concentration of a power a concentration of b power b so இது என்னது kc kc na என்னது equilibrium rate constant so kc is nothing but equilibrium rate constant or ke னு சொல்லலாம் so equilibrium rate constant எப்படி இருக்கும் product by reactant simple நாம பார்த்தோம்னா concentration of product by concentration of reactant to which concentration ல stoichiometric coefficient வந்து power to the raise okay powers என்ன பண்ணிருப்போம் எழுதிருப்போம் so what is equilibrium constant னா எப்படி எழுதலாம் the product of the concentration of the product to which stoichiometric coefficient has been raised as a power divided by product of the concentration of the reactant to which stoichiometric coefficient has been raised to the power equilibrium constant ஓட definition so இந்த reaction வச்சு நாம என்ன பண்றோம் definitions எழுதுறோம் derivation புரிஞ்சுதா next போலாமா and இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் concentration டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா and also it can also be depend on partial pressure என்ன பண்ணியிருக்கலாம் depend பண்ணியிருக்கலாம் and pure solid க்கு partial pressure equal to 1 and pure liquid க்கு pure solid and pure liquid க்கு ரெண்டுமே equal to 1 இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க and partial pressure வச்சு எப்படி derive பண்றது நம்ம பாப்போம் so rate of reaction is directly proportional to the mass of a reactant இது எல்லாமே பார்த்தோம் backward reaction okay unit of equilibrium constant concentration ஓட unit என்னது mole liter inverse concentration ஓட unit என்னது mole liter inverse so ஒவ்வொன்றுத்துக்கும் நான் concentration unit போட்டேனா எப்படி எனக்கு இருக்கும்னா unit of rate constant will be mole liter inverse product of the concentration of a reactant minus concentration number of moles of product now write the expressions for K equilibrium constant for the following reactions
ரேட் எக்ஸ்பிரஷன் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்க்கு எப்படி எழுதுவோம்? Rate is equal to, which is nothing but equilibrium constant. K equal to na enadhu? Equilibrium constant equal to concentration of product, concentration of by concentration of NH3. Then எல்லாத்துலயுமே அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணிக்கிறோம்? 3, 2. எல்லாத்துக்கும் எழுதிடுவீங்களா? Third one. Last one. Try பண்ணலாமா? Last one என்ன வரும்? Concentration of CO2. Concentration of CO2 மட்டும் தான் வரும். Because it is a solid and pure liquid க்கு என்னது? அது equal to 1 ன்னு எடுத்துக்கணும் நம்ம. கான்சன்ட்ரேஷனா இருந்தாலும் சரி, பார்ஷியல் பிரஷரா இருந்தாலும் சரி, equal to 1 ன்னு எடுக்கிறதுனால it will only a concentration of CO2. அந்த ஈக்குவேஷனை மட்டும் ஜஸ்ட் எழுதிக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுக்கான ரேட் எக்ஸ்பிரஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். லாஸ்ட் ரியாக்ஷன் மற்றதுக்கெல்லாம் நீங்களே எழுதிடுவீங்க. ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். ஓகே, எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட். எல்லாத்துலேயுமே கேஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும். அதோட கோஎஃபிஷியன்ட்டை பவர்ல ரைஸ் பண்ணணும், மறக்கக்கூடாது. பட் இந்த கேஸுக்கு மட்டும் சாலிடா இருக்கிறதுனால இட் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கிறதுனால ஸோ கே ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2. இங்க எனக்கு கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்சோ 1. நெக்ஸ்ட் போலாமா? Types of equilibrium. Types of equilibrium la homogeneous equilibrium and heterogeneous equilibrium. எல்லாமே equilibrium reaction மட்டும் தான் பார்க்க போறோம். equilibrium reaction னா forward and backward reaction should be rate should be equal. ஓகேவா? homogeneous equilibrium னா reactant and product state should be in a same. reactant ஓட ஸ்டேட்டும் product ஓட ஸ்டேட்டும் எல்லாமே சேம் ஸ்டேட்ல இருக்கணும். சாலிடா, லிக்விடா, கேஸா, அக்வஸா. ஓகேவா? So all are should be in a same state. So gas, gas, gas. Whereas heterogeneous equilibrium la reactants and products are in more than one phase. Example, physical equilibrium. Ella physical equilibrium will come under heterogeneous. Physical na physical state enukku maara pogudhu. Appo ellame edla da varum? Heterogeneous equilibrium la varum. So inga solid, liquid, aqueous. So different states. எல்லா ஸ்டேட்டுமே சேமா இருந்துச்சுன்னா homogeneous. Different states இருந்துச்சுன்னா it's a heterogeneous. Next போலாமா? Now, what is equilibrium constant for the following equilibrium when the equilibrium concentration of each substance is SO2 concentration கொடுத்திருக்காங்க, O2 concentration கொடுத்திருக்காங்க, SO3 concentration கொடுத்திருக்காங்க. Just find the equilibrium constant.
போட்டாச்சா? First, equilibrium constant equal to concentration of SO3 power 2 concentration of SO2 square O2. First 0.00082. 82. Check பண்ணுவோம். Now SO3 ஓட concentration என்னது? 1.90 whole square by concentration of SO2 ஓட concentration 0.6 whole square, O2 ஓட concentration 0.8. So square பண்ணா என்ன ஆன்சர் வருது? So calculate பண்ணா 0.36 into 0.82. இது ரெண்டுமா மல்டிப்ளை பண்ணா இல்ல ஓல் ஆன்சர் சொல்றியா? மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 52. So divide பண்ணோம்னா ஆன்சர் கரெக்டா வருதா? யாருக்காச்சும் டிஃபரண்ட் ஆன்சர் வருதா? செக் பண்ணலாமா? ஏன் 0.29? ஓகே ஓகே சரி ஆன்சர் செக் 1.2 ஆ 12.23 liter mole inverse கரெக்ட் ஆன்சா? so கொஞ்சம் க்ளோஸா வந்தாலுமே ஓகே. Next, the following concentrations were obtained from the formation of NH3 from N2 and H2 at equilibrium at 500 Kelvin. Concentration of N2 கொடுத்திருக்காங்க, concentration of H2 கொடுத்திருக்காங்க, concentration of NH3. Calculate the equilibrium constant. Same like first என்ன பண்ணணும்? அந்த reaction எழுதுங்க. First reaction எழுதிட்டு தான் equilibrium constant எழுதணும். N2 plus H2 gives NH3. So equilibrium constant equal to NH3 whole square by H2 whole cube N2. And concentration apply பண்ணிட்டு என்ன பண்ணுங்க? Just எனக்கு concentration மட்டும் note down பண்ணிக்கோங்க. And next classல answer சொல்லலாம். Same question like இந்த question solve பண்ணுங்க. Nitric oxide reacts with bromine and gives nitrosyl bromide as per reaction. Reaction கொடுத்தாச்சு. When 0.087 moles of NO and 0.0437 moles of bromine are mixed with in a closed container at constant temperature, 0.0518 moles of NOBr is obtained at equilibrium. Calculate equilibrium amount of NO and Br2. First question புரியுதா? They have not given equilibrium concentration. அப்புறம் equilibrium constant என்ன பண்ண சொல்லல? கண்டுபிடிக்க சொல்லல. First, initial concentration NO Br2 NO Br. ஓகேவா? First, initial concentration வேற, final concentration வேற, equilibrium concentration வேற. Initial concentration initial எவ்வளவு concentration இருக்கு, final and overall reaction முடிஞ்சக்கு அப்புறம் equilibrium equilibrium stateல வரும்போது என்ன concentrationல இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே,
இப்போ எனக்கு கொஸ்டின் என்னன்னா ஈக்குலிபிரியம் அமௌண்ட் ஆஃப் NO and Br2 தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NO என்னது? 0.087 moles. இங்க bromine is 0.0437. NOBr ஓட இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டிங்ல ப்ராடக்ட் இருக்குமா? இருக்காது. ரியாக்டன்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? சோ ப்ராடக்ட் வந்து என்ன இருக்கு? 0. அட் ஈக்குலிபிரியம்ல NOBr எவ்வளவு ஃபார்ம் ஆயிருக்கு? 0.0518. சோ எவ்வளவோ ரியாக்ட் ஆயிருக்கு. NO ல இருந்து some amount gets going to be reacted. Br2 ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் ரியாக்ட் ஆயிருக்க போகுது? எவ்வளவு ரியாக்ட் ஆயிட்டு எனக்கு என்னவா ஃபார்ம் ஆயிருக்கு? இவ்ளோ ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் கிளியரா? சோ இவங்க கொடுத்திருக்கிறத மட்டும் நான் என்ன பண்றேன்? ஒரு டேபிளேஷன்ல போடுறேன். இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன். சோ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரியாக்ட் ஆயிருக்கு அத நான் என்ன பண்றேன்னா I am just going to take it as x. சோ அப்ப ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன்ல NO ல கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும்? 0.087 minus 2x because 2 moles இருக்கு. இங்க 0.0437 minus x. So x amount of concentration தான் ஈக்குலிபிரியம்ல என்னவா இருக்கு? NO வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. இங்க Br2 அவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்கு. So 0.087 minus 2x equal to 0.0518 போடலாமா? எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்கோ அவ்வளோதானே எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கணும். புரியுதா? புரியலையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுதா? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன், ஈக்குலிபிரியம் கான்சென்ட்ரேஷன் புரிஞ்சுதா? ஸோ 2 மோல்ஸ் ரியாக்ட் ஆயிருக்கிறதுனால இங்க 2x எடுக்கிறேன், இங்க x எடுக்கிறேன். ஓகேவா? எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்கோ அவ்வளோதானே எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் நான் NOவை மட்டும் என்ன பண்றேன்னா டிட்டர்மைன் பண்ண போறேன். ஸோ எவ்வளோ x ரியாக்ட் ஆயிருக்கோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனக்கு ப்ராடக்ட் என்னவாயிருக்கும்? ஃபார்ம் ஆயிருக்கும். இதுல நான் x கண்டுபிடிச்சேன்னா I will get the equilibrium concentration of NO. And இதுல இருக்க x 0.0437x equal to 0.0518. இந்த x will give the equilibrium concentration of Br2. புரியுதா? எது minus x? ஓகே, minus x. இந்த x will give the equilibrium concentration of Br2. இல்லனா இத y ன்னு கூட வெச்சுக்கோங்க. ஆமா, இத y ன்னு வெச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகும்ல. y amount of Br2 react ஆகுது, 2x amount of NO react ஆகுது. சோ எனக்கு ஈக்குவல் பண்ணி x and y கண்டுபிடிக்கலாம். புரியுதா? போட்டுடலாமா? ஓகே. Now, types of equilibrium constant. Equilibrium constant le molar concentration and partial pressure. இப்ப நாம பார்த்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தான் என்னது? மோலார் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே சேம் தான். ஓகேவா? வேற பார்ஷியல் பிரஷர்னா பிரஷரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை ஃபைண்ட் பண்ண போறோம். கான்சென்ட்ரேஷனை வச்சு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை சொல்லணும்னா இட்ஸ் அ மோலார் கான்சென்ட்ரேஷன். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை பிரஷர் டேர்ம்ஸ்ல நம்ம டிட்டர்மைன் பண்ணோம்னா இட்ஸ் அ பார்ஷியல் பிரஷர். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை ரெண்டு இதுல என்ன பண்ணலாம்? என்னால டிட்டர்மைன் பண்ண முடியும் in terms of molar concentration, which is nothing but simple concentration, and pressure meansலயே நான் என்ன பண்ணலாம்னா ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? பிரஷர்லயும் சேம் தான். see product of the pressures of அங்க concentration, இங்க pressure, partial pressure யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி stoichiometric coefficient நான் என்ன பண்ண போறேன்? பவர்ஸ்ல ரைஸ் பண்ண போறேன். so PC PD divided by PA into PB, A into B. புரியுதா? partial pressures ல சேம் தான். like
கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலா ஜஸ்ட் பார்ஷியல் ப்ரெஷர்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகேவா? now for ideal gasக்கு PV is equal to nRT. கரெக்டா? அப்ப P is equal to N divided by V RT ன்னு போடலாமா? so N is nothing but number of moles. Number of moles dissolved in volume. அத நான் என்னன்னு சொல்லலாம்? concentration ன்னு சொல்லலாமா? into RT. ஓகேவா? so pressures எல்லாமே நான் என்ன பண்றேன்? concentration இங்க இருக்க pressures எல்லாமே என்ன பண்ண போறேன்? இந்த டேர்ம்ல நான் மாத்த போறேன். see pressure இது வரைக்கும் கிளியரா? so PV is equal to nRT. V இந்த சைடு கொண்டுட்டு வரேன். so N by V concentration ன்னு எடுக்கிறேன். so P எல்லாமே நான் என்ன பண்ண போறேன்? I am going to change. okay so PC நான் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? concentration of C whole power C RT power C. இங்க power C தானே இருக்கு. pressure power C. pressureக்கு பதிலா concentration RT நான் சேஞ்ச் பண்றேன். ஆமா. இப்ப திரும்பியும் D க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா concentration of D whole power D RT power D. கான்சன்ட்ரேஷன் சிம்பிள் இது. நான் சிம்பிளா கான்சன்ட்ரேஷன் அங்க போட்டுருக்கேன். கான்சன்ட்ரேஷன் இங்க C லாம் வேணாம். கான்சன்ட்ரேஷன். ஓகே புரியலையா? now A divided by partial pressure of A where concentration of A power A RT power A. அதே மாதிரி B பண்ணோம்னா concentration of B power B RT power B. இது வரைக்கும் கிளியரா? so pressures எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்? concentration into RT termல சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ concentration terms எல்லாம் ஒண்ணா எழுதுறேன் and RT terms எல்லாம் என்ன பண்றேன்? சேமா எழுதுறேன். ஓகேவா? so நான் எழுதுனேனா concentration of C power C concentration of D power D by concentration of A power A concentration of B power D. First concentration term நான் என்ன பண்றேன்? சேமா எழுதிட்டேன். so RT RT A power M into A power N base சேமா இருந்துச்சுன்னா powers என்ன பண்ணலாம்? add பண்ணலாம். A power M into A power N is equal to A power M plus N. so RT power C plus D. இங்க RT power A plus B. இப்ப A power M divided by A power N னா I can subtract. powers என்ன பண்ணலாம்? subtract பண்ணலாம். அப்ப C plus D minus A plus B. C plus D ன்றது nothing but number of moles of products. products ஓட number of moles தான் என்னது? C plus D. A plus B ன்றது number of moles of reactants. so நான் அதை என்ன எழுதுறேன்னா del NG. del NG is nothing but difference between number of moles of products and number of moles of reactants. so இந்த concentration term எல்லாம் நான் எப்படி எழுதலாம்? KEC ன்னு நான் மென்ஷன் பண்ணலாமா? so concentration terms நான் என்ன பண்றேன்னா KC into RT power del NG. KP is equal to KC into RT power del NG. This is a general equation. First என்ன பண்ணோம்? concentration போட்டோம், partial pressure போட்டோம். next இந்த equationல pressure வந்து நான் ஒரு termல எடுத்துட்டு வரேன். P is equal to concentration into RT. அப்படியே என்ன பண்றேன்? இங்க pressure term எல்லாம் என்ன பண்றேன்? partial pressures எல்லாம் just change பண்றேன். change பண்ணிட்டு rearrange பண்ணிட்டு எனக்கு கடைசியா வர equation will be KP is equal to KC into RT power del NG. del NG னா என்னது? difference between number of moles of products and reactants. இது வரைக்கும் clear-ஆ? நீங்களே derive பண்ணுங்க பார்க்கலாம்.
இதை நான் பண்ணறேன், நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப். இங்க வந்து இட்ஸ் நாட் an order, ரைட்? ஸோ நீங்களே என்ன பண்ணுங்க, டிரைவ் பண்ணுங்கன்ற. கேசிக்கும் கேபிக்கும் ரிலேஷன் லாஸ்டா என்ன வரும் எனக்கு? கேசி இஸ் ஈக்குவல் டு கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்டு ஆர்டி பவர் del ng. This is the relation. ஸோ இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். டெரிவேஷன் புரிஞ்சுதுல? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? Write the expressions showing the relation between Kc and Kp in following reactions. Kp is equal to Kc into RT power del Ng. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் Kp is equal to Kc, RT அப்படியே வைக்கிறேன், del Ng. del Ng னா என்னது? Difference between number of moles of products and gases. இங்க number of moles of products என்னது? 2 minus 4. So Kp is equal to Kc into RT power minus 2. இதை எப்படி சொல்லலாம்? Kp is equal to Kc by RT square னு சொல்லலாம். So Kp Kc relation எப்படி இருக்குன்னு என்ன பண்ண சொல்றாங்க? டிட்டர்மைன் பண்ண சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போட்டாச்சா? நெக்ஸ்ட் ஒனுக்கு Kp is equal to Kp is equal to any relation. Kp is equal to Kc. Kp is equal to Kc. Second ஒனுக்கா? RT-ஆ? So 2 minus 1 1. So del Ng. So இங்க number of moles of products என்னது? இங்க 1 இங்க 1. 1 plus 1 2. So 2 minus reactant ஓட moles என்னது? 1. 2 minus 1 is 1. So RT. Second one, third ஒனுக்கு Kp is equal to Kc. So number of moles of product is 2. Reactant is also 2. 2 minus 2 0. RT power 2 minus 2. Anything power 0 is equal to 1. So Kp is equal to Kc. Next. S. At 450 Kelvin, Kp is equal to 2 into 10 power 10 bar inverse
for the given reaction at equilibrium. Reaction கொடுத்தாச்சு. What is Kc at this temperature? Same formula தான் apply பண்ணணும். Answer வேணும். First, Kp is equal to Kc into RT power del Ng. Kp value தான் கொடுத்திருக்காங்க 2 into 10 to the power 10. Kc we have to find RT power del Ng is nothing but product minus total reactance. Okay, 2 minus 3. So minus 1 Kc by RT. அப்ப Kc is equal to 2 into 10 to the power 10 into RT. Value. R ஓட value என்ன? 8.314 ஆ? இங்க pressure வந்து bar inverseல கொடுத்திருக்காங்க. கரெக்டா? So R க்கு 8.314 is a SI unitல. Joule Kelvin inverse mole inverse. Okay. Bar இருந்துச்சுன்னா R ஓட value 0.0821. SI unitல இருந்துச்சுன்னா R ஓட value 8.314. அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல கொடுத்திருப்பாங்க அந்த மாதிரி. ஆமா. சோ இந்த ரெண்டு R க்கு ரெண்டு வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நிறைய வேல்யூஸ் இருக்கு. சோ SI யூனிட்னா 8.314. மற்றவரை கேலோரிஸ்ல நம்ம கண்டுபிடிக்கணும்னா 0.0821. So 0.0821 into temperature என்னடிங்க 450. போட்டுலாம்ல just multiply. So 0.0831 bar liter Kelvin inverse mole inverse. 8.314 ஓட யூனிட் joule Kelvin inverse mole inverse. So competitive examsல கேட்கலாம். Answer will be 7.479. Okay.
This one you take it as a homework. With this we will wind off. Okay, என்னென்னலாம் பார்த்தோம் இன்னைக்கு? First we will start with equilibrium. Started with equilibrium. So types of equilibrium la physical equilibrium. First equilibrium na என்னன்னு clear-ஆ understand பண்ணியாச்சு. அதுல physical equilibrium எப்பப்பெல்லாம் attain ஆகும், எந்தெந்த rate equal-ஆ இருந்துச்சுன்னா physical equilibrium attain ஆக போகுது. Physical equilibrium la 3 types பார்த்தோம். Solid to liquid, liquid to gas and gas to solid. And ionic equilibrium பார்த்தோம். கரெக்டா? So ionic equilibrium ல saturated solution அதெல்லாம் பார்த்தோம். Ionic equilibrium ல solid in liquid and gas in liquid. Gas in liquid ல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது Henry's constant, Henry's law. Okay. And next என்ன பார்த்தோம்? Chemical equilibrium. Chemical equilibrium ல forward reaction, backward reaction and rate constant, equilibrium constant. Equilibrium constant எப்படி derive பண்ண போறோம்? Partial pressure க்கும் இதுக்கும் என்ன relation? Kc and Kp க்கு என்ன relation? Clear? So this one you take it as a homework. Any doubts? Okay. Next class பார்க்கலாம். Thank you.